கனடாவில் கைது செய்யப்பட்டு மட்டுப்படுத்தப்பட்ட வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ள சீன தொலைத்தொடர்பு நிறுவனம் ஹுவாவேயின் பிரதம நிதி நிறைவேற்று அதிகாரியை அமெரிக்காவுக்கு நாடு கடத்துமாறு அமெரிக்கா கோர உள்ளது என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கான கனேடிய தூதர் டேவிட் மெக்நாட்டன். அமெரிக்காவின் கோரிக்கை எப்போது கனடாவை வந்தடையும் என்ற விவரத்தை அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் அமெரிக்காவின் கோரிக்கை இம்மாதம், அதாவது ஜனவரி 30 கனடாவை வந்தடைந்தால்தான் சீன தொலைத்தொடர்பு நிறுவனம் ஹுவாவேயின் பிரதம நிதி நிறைவேற்று அதிகாரி மெங் வேன் ஜோவை கனடாவால் அமெரிக்காவுக்கு நாடு கடத்த முடியும். அது எப்படி என்றால், மற்றொரு நாட்டின் கோரிக்கைக்கு அமைய கனடா ஒருவரை கைது செய்தால் கைது செய்யப்பட்ட தினத்திலிருந்து 60 நாட்களுக்குள் நாடு கடத்தல் கோரிக்கை கனடாவுக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்காவிட்டால் கைது செய்யப்பட்டவரை விடுவிக்க வேண்டும் என்பது கனேடிய சட்டம். மெங் வேன் ஜோ கனடாவில் கைது செய்யப்பட்டு 60 நாட்கள் ஜனவரி 30 முடிவடையும். அதற்குள் அமெரிக்காவின் நாடு கடத்தல் கோரிக்கை பெறாவிட்டால் மெங் வேன் ஜோ கனேடிய நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுவார். இந்த கைதின் பின்னணி பற்றிய சில காணொளிகளை ஏற்கனவே பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்டிருந்தோம். அமெரிக்காவின் கோரிக்கை காரணமாக சீன தொலைத்தொடர்பு நிறுவனம் ஹுவாவேயின் பிரதம நிதி நிறைவேற்று அதிகாரி மெங் வேன் ஜோ கைது செய்யப்பட்டது கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ராஜதந்திர முறுகல் நிலையை ஏற்படுத்தியது. கனடாவின் முன்னாள் ராஜதந்திரி ஒருவரையும் கனேடிய வர்த்தகர் ஒருவரையும் சீனா கைது செய்தது. அந்த கைதுகள் அரசியல் ரீதியான பழிவாங்கல் நடவடிக்கை என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார். கைது செய்யப்பட்ட 2 கனேடியர்களையும் சீனா உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் கோரிக்கை விடுத்தது. ஆனால் சீனா அசைந்து கொடுக்கவில்லை. கைது செய்யப்பட்ட 2 கனேடியர்கள் மீது சீனா சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு அவர்கள் சீனாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பதுதான். அவர்கள் இருவருக்கும் சீனாவின் தேசிய பாதுகாப்புக்கும் என்ன தொடர்பு என்பதை சீனா வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அதையடுத்து கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ராஜதந்திர முறுகல் அதிகமாகியது. சீனா தொடர்பான பிரியாண எச்சரிக்கை ஒன்றை கனடா அறிவித்தது. கனேடிய பிரஜைகள் சீனாவுக்கு செல்வதென்றால் மிகவும் அவதானமாகச் செல்லவும், நீங்கள் அங்கு கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது என்று அந்த பிரியாண எச்சரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து சீனா செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்த பல அரசியல், கலாச்சார மற்றும் வர்த்தக தூதுக்குழுக்களின் சீன பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. கனடாவின் கியூபெக் மாகாணத்தின் கலாச்சார தூதுக்குழு ஒன்று அடுத்த மாத முதல் வாரத்தில் கியூபெக் சிட்டி மேயரின் தலைமையில் செல்வதாக இருந்தது. அதுவும் ரத்து செய்யப்படுவதாக நேற்று திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சீனாவும் ஒரு பிரியாண எச்சரிக்கையை தமது பிரஜைகளுக்கு விடுத்துள்ளது. அதில் சீன பிரஜைகள் கனடாவுக்கு செல்வதென்றால் மிகவும் அவதானமாக செல்லவும், நீங்கள் அங்கு 3வது நாடு ஒன்றின் கோரிக்கைக்கு அமைய கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது என்று அந்த பிரியாண எச்சரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 3வது நாடு என்ற சொற்பதத்தை பிரியாண எச்சரிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது அமெரிக்காவையே மறைமுகமாக குறிக்கும். இப்படியாக ஒரு சீன தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் பிரதம நிதி நிறைவேற்று அதிகாரியை கைது செய்ததை அடுத்து கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ராஜதந்திர முறுகல் ஏற்பட்டுள்ள நிலையில் மெங் வேன் ஜோவை கைது செய்யுமாறு கனடாவுடன் கோரிக்கை விடுத்த அமெரிக்கா அவரை தமது நாட்டுக்கு நாடு கடத்துமாறு இதுவரை கோரவில்லை. இம்மாதம் 30 அந்த நாடு கடத்தல் கோரிக்கை வந்துவிடும் என்று அமெரிக்க தரப்பிலிருந்து கனேடிய தூதருக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் அவர் நேற்று திங்கட்கிழமை ஜனவரி 21 கூறியுள்ளார். 30 வருவதற்கு இன்னமும் 8 நாட்களே உள்ளன. அதற்குள் என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம்.